வெள்ளிகளை உடுத்தி வெள்ளை பணிவுண்டோ வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு மத்தியில் கொண்டு இந்த அழகான சரியான சிம்மாசனத்தில் வைத்ததாயே ஆண்டி வாயாண்டி வையகத்துள் வேயாண்டி வேச்சி மகனாக பிறந்தாண்டி பூதளம் தன்னில் இருந்து பேசும் என் ஈசான பார்வையில் ஒய்யார கொட்டையில் அமர்ந்த வாஷான முத்து உண்டு எந்த வினி பிணிகள் வந்து நம்மை சூழ்ந்து அணுகிடாமல் ஒந்தடி வாங்கி பொன் சக்கரம் கொண்டு வருவான் ஆண்டவன் சுடலை வருவான் நமக்கு ஒரு நாள் வளைவில்லையே விகிடத்த ஈட கோணே மதமோடு ஒழுகறி விகிடத்த ஈட கோணே மதமோடு வெற்றி வேல் முருகா முருகையா வேல் முருகா முருகையா வெள்ளி செய்ராகவோ சங்கீதம் செய்ராகவோ சங்கீதம் இதுவதி நீ தருவா பலடை பட்டம் ஓடனே விடலை சீருதும் படலை வள்ளம் ஓடனே விடலை சீருதும் பையருபல கணிகள் எல்லாம் கணிகள் எல்லாம் எண்ணி வாழ்பழோஷர் கரை மாங்கனிதே வாழ்பழோஷர் கரை மாங்கனிதே படைப்பின் அடைக்கலாதோ மகனித்தே கணி மகனித்தே மகனித்தே கணி படைப்பின் அடைக்கலாதோ குருவாம் உள்ளவரா வில்லை செய்தார் குருவாம் உள்ளவரா வில்லை செய்தார் குணமுடன் படிக்க வைத்தார் பாட வைத்தார் படிக்க வைத்தார் பாட வைத்தாயே கோவள்ளம் பொருந்திய பாலக சுப்பிரமணிய கோவள்ளம் பொருந்திய பாலக சுப்பிரமணிய கோபாலா துணை நமக்கு கோவள்ளம் பொருந்திய பால சுப்பிரமணிய கோவள்ளம் பொருந்திய பால சுப்பிரமணியா துணை நமக்கு திக தேவே திந்தித்தோ வேணாளோ திகத்தா திக தேவே திந்தித்தோ வேணாளோ செந்தூர் மாநகரில் வாழோ சிவசண்முகா செந்தூர் மாநகரில் வாழோ சிவசண்முகா ஜகதா திக தேவே திந்தித்தோ வேணாளோ ஜகதா திக தேவே திந்தித்தோ வேணாளோ அருளாலே
அருளாலே சிவனார் அருளாலே அமரர்கள் சிறை மீட்ட சிவனார் அருளாலே அமரர்கள் சிறை மீட்ட திருச்செந்தூர் வேல் முருகா முருகையா அருளாலே அமரர்கள் சிறை அருளாலே அமரர்கள் சிறை வேல் முருகா நெல்லறிய ராமர் பாடோ வேளா நந்தி மகம் போட்ட வீதாளோ அங்கே இருகையில் விஷுகோளம் வேளா வண்டறிந்து இசைகள் பாடோ அங்கே வானரங்கள் கவிகள் வாடோ ஐயா தென்னிறைந்து மலை ஓலியோ சாமி தென்னிறைந்து மலை ஓலியோ தேவ குருமுனிய அகசியவாதோ மலபோடையோ மலபோடையோ குருமுனிய அகசியவாதோ அவசி மகந்தவசோடாத அங்கே அண்ணாவி சிவனடைந்த ஆவி சிவனடைந்த பெருமாள் இந்த சிறுவனுக்கு அருள் புரிவா பிரம்ம வீடம் பிறந்த வேளாம் ஏச்சி பிரம்மகூல ராஜுதையா இந்த புதல்வனுக்கு அருள் புரிவா தக்க மாடன் தளவாய் மாடன் ஆவி தற்காக்க வேணும் ஐயோ ஐயா சட்டடாத கேத்திரபாள் ஐயா சுவாமி சங்கிலி பூதத்தார் இந்த சிறுவனுக்கு அருள் புரிவா ஒட்டி கல்ல இருள ஆவி ஒளி மொத்து பழவேஷம் ஐயா ஒளிமரேவா ஆனதேவம் ஆவி கோமாதேவி பெற்ற பிள்ளை அங்கே பொன்னே புத்திர இருளப்பேடும் ஆதி புதல்வனுக்கு அருள் புரிவா ஐயா 18ஆம் அடி கருப்ப சுவாமி சுவாமி பக்க வந்து அருள் புரிவா ஐயா மணிவிளக்கில் பிறந்த தெய்வம் மணிவிளக்கில் பிறந்த தெய்வம் மாயாண்டி சுடலை ஐயா மணிவிளக்கு பிறந்த தெய்வம் மணிவிளக்கு பிறந்த தெய்வம் மாயாண்டி சுடலை தெய்வம் ஒத்தப்பட சுடலை ஐயா ஓடி வந்து அருள் புரிவா அந்த சிவள பேரி தளமாதே ஐயா இருவாத்த மரியாதை ஐயா சிவள பேரி சுடலை ஐயா ஆதி சிறுவனுக்கு அருள் புரிவா என்ன காந்தபார சுடலை ஐயா ஐயா கதைக்கரோளே வேணும் ஐயோ ஆறுமுக மங்கள ஐயா ஐகோட்டு மகராஜா எனக்கு அருள் புரிய வேணும் ஐயோ இந்த ராமகிருஷ்ணா பிரபாதி குடியிருக்கும் தேவதையா ஐயா மாயாண்டி சுடலை ஐயா மாயாண்டி சுடலை ஐயா ஆதி முதலை கேளீர் அருள் புரிவா மாயாண்டி சுடலை ஐயா தக தக அருள் போர்
சுடலையோட கதைகள் பாட ஆதி சுந்தரரே மாயாண்டி கதைகள் பாட ஆயே மழை மகளே அருள் புரிவா ஆதி முண்ட சுவாமி கதைகள் பாட ஐயா முண்ட சுவாமி கதைகள் பாட ஆவி முக்கணரே அருள் புரிவா தானே தண்டா தானே தந்தனை தோந்தனை தண்டா தானே தண்டா தானே தண்டா குருபரணே வெற்றி வேளா எண்ணி கொண்டல் வண்ணா மாய் மரோக அமரசீரை அறுத்தவாழ அங்கே ஆறு சண்டை வேல் முரோக குறவள்ளி மணவாழ ஆதி கத்தனை செந்துரா கதைக்குத வாழ குறவள்ளி மணவாழ வாழ குறவள்ளி மணவாழ ஐயா கத்தனை செந்துரா கதைக்குதவா குறவள்ளி மணவாகாளே குறவள்ளி மணவாளே கையிலே நல்ல கையிலாசத்தில் அழகு காரணி பொன் கையிலே அங்கே யாரெல்லாம் கொள்ளுவிருந்தால் பகவானோ பார்வதியோ ஆதி வைகுந்தமாதி அங்கே பட்சவாளோ லட்சுமியோ ஐயா பிரம்மலோகேஸ்வரமாதி அங்கே பிரம்மாவோடு கள்ளை மகளோ என்ன இந்திர லோகத்தில ஐயா இந்திர லோகத்தில அங்கே இந்திரனோ இந்திராணியோ இந்திர லோகத்திலே இந்திர லோகத்திலே இந்திராணி இந்திராணியோ காரணி ஒண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் பகவானோடு பார்வதி பார்வதி பச்சமாளோடு லட்சுமி லட்சுமி பிரம்மலோகத்திலே பிரம்மாவோடு கலைமகள் கலைமகள் இந்திர லோகத்திலே இந்திரன் இந்திராணி இந்திராணி 30 முக்கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் மாதர்கள் அது மட்டுமா அகசியர் குணந்திரர் அழகு கும்பா மாமுனி மாமுனி அட்டமுனி சட்டமுனி அடங்காத மாமுனிவர் பெரிய மாமுனி 30 முக்கோடி தேவுக்கள் 48,000 ரிஷிமார்கள் மாதர்கள் இத்தனை உலகத்தை படைத்த ஆண்டவன் பகவான் 14 புவனத்தை உண்டு பண்ணினார் 14 புவனத்தை உண்டு பண்ணி அக்காலத்துல அதாவது முக்காலம் சென்ற நாற்காலத்திலே பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு என்பது கிடையாது அக்காலத்துல கிடையாது. ஆமா சரி. ஏன்னா 110 வயதானாலும் சரி வயதாகி அவர்கள் தூணா மெலிஞ்சி ஆமா ஒரு திறவுகோல் சைஸுக்கு வந்துருவாங்க. ஆமா அவர்களை தூக்கி வாடாக்குழியில வைத்து அந்த காலம் விளக்கு பொறித்திருக்காங்க. ஒரு விளக்கு ஒரு தண்ணி ஆமா ஒரு கிளாஸ். இதனை அறிந்தது ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய 5 தலை நாகம். 5 தலை சென்னாகம். ஆமா சரி. ஆண்டவா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு என்பது வேணும். கண்டிப்பா நிச்சயமா வேணும். அப்படி இறப்பு இல்லாத இந்த உலகத்திலே நாளுக்கு நாள் மானிட ஜென்மங்கள் பெருத்து போய் அதிகமா இருக்கு. எனக்கு சுமை தாங்க முடியவில்லை. முதுகு நாளுக்கு நாள் நலிவடைந்து போகிறது. ஆமா அதனால் ஆண்டவா பகவானே பூமி வாரத்தை குறைத்து தாருங்கள் என்று சொல்ல ஆதிகரை கண்ட சாட்சாதி சிவபெருமா யார் இழைக்கிறார்? ஐயா தேவ திருவள்ளுவரை ஐயா
தேரு வள்ளுவர் ஆதி பகவானோ தான் அழைத்தார் தெய்வத்தேர வள்ளுவன் தெய்வத்தேர வள்ளுவன் வள்ளுவரே வார்த்தை ஒன்றை சொல்ல கேடா அந்த பூலோக தேசத்தில பறையோசை தட்ட வேணும் அங்கே என்று சொல்ல பகவானு ஐயா என்று சொல்ல பகவானு ஐயா ஏது செய்தார் வள்ளுவரு எந்த சொல்ல பகவானே எந்த சொல்ல பகவானே எதை செய்தார் வள்ளுவேனு அப்பா வள்ளுவா பூலோகத்திலே சென்று பறையோசை அடிக்கணும் எப்படி அடிக்கணும் அதாவது ஐயங்கார் வீதியிலே சென்று நீ பறையோசை தட்டணும்ப்பா எப்படி தட்டணும் ஐயா சரி ஒரு 100 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுங்க ஐயா அவருக்கு அப்படியா பறையோசை என்று எப்படி அடிக்கணும் எப்படி அடே வள்ளுவா பூவிருக்க விஞ்சிருக்க காயிருக்க கனி இருக்க பழுத்த கனி வட்டு உதரை என்று அடினா தேவத்திரு வள்ளுவர் பார்த்தார் சரி ஆண்டவர் சொல்லுக்கு இணங்க வெள்ளை யானை ஒன்றை அலங்கரித்தார் வெள்ளை யானை அலங்கரித்து நேராக பிறப்பிட்டு ஐயங்கார் வீதிக்கு வருகிறார் ஐயங்கார் வீதிக்கு வரும்போது 5-6 சிறுவர்கள் கல்வாரி மண்வாரி விளையாடி கொண்டிருக்காங்க ஆமா சரி இந்த சிறுவர்கள் வெள்ளை யானையும் கண்டது கிடையாது தேவத்திரு வள்ளுவரையும் பார்த்தது கிடையாது இல்லை அதனால கல்வாரி மண்வாரி வள்ளுவர் மீது எறிந்தாங்க அப்படியே அள்ளி எறிந்தான் வள்ளுவருக்கு கோபம் வந்துட்டு நேர சாலைக்கு பக்கத்துல உள்ள கடைக்கு போனா சரி நல்ல மது கடைந்த சாராயத்தை அடித்தான் கண்ணுல கண்டான் ஆமா ஆமா வாங்கி சரி அப்படி நேர்த்தி அடித்தான் ஆமா அறுப்போதும் மது குடித்த வெறியினாலே மாவாவி வள்ளுவர் சிவபெருமாள் சொன்ன வார்த்தையை மறந்து எப்படி பறை தட்டுகிறார் ஐயா பூவே இருக்க விஜய் இருக்க காய் இருக்க கனியோதிர பூவோதிர விஜயோதிர காயோதிர கனியோதிர அங்கே மாறி மாறி வரையடித்தார் அங்கே மாறி மாறி வரையடித்தார் அந்த மாவாவி வள்ளுவரு மாறி மாறி பறையடித்து மாறி மாறி பறையடித்து தலையந்து வள்ளுவேனு மது குடித்த வெறியினாலே மதி மயக்கம் கொண்டு ஆண்டவன் சொல்ல வார்த்தையை மறந்து பறையடித்தான் ஆமா சரி பூவிருக்க விஞ்சிருக்க அதாவது பகவான் சொன்னார் பூவிருக்க விஞ்சிருக்க காயிருக்க கனி இருக்க பழுத்த கனி மட்டும் உதர என்று அடினாரு இவன் மது குடித்த வெறியினால பூவிலி உதர பிஞ்சு உதர காய் உதர கனி உதர என்று அடித்துட்டான் ஆமா அதான் பாருங்க இப்ப பூவிலையும் விழுந்து போகுது பூவு பிஞ்சா இருக்கும் போது அது 2 ஊந்து போகுது காயிலையும் வெம்பி போகுது கனியும் அழுகி போகுது ஆமா சரி அதனாலே தேவத்திரு வள்ளுவன் பறையோசை அடித்து ஆதி ஒண்ணு வெள்ளி கைலைக்கு வருகிறார் சுவாமி நீங்கள் சொன்னவாறு நான் பறையோசை அடித்தேன் எப்படி அடித்த அடே பாபி மாறி வடியடித்த கரணத்தால் மாணிக்க வெள்ளி கைலைக்கு இணையாகாது அப்படின்னு கொடுத்தார் சரி போய் வாப்பா பூலோகம் என்று தேவத்திரு வள்ளுவருக்கு சாபத்தை கொடுத்தார் சாபம் கொடுத்து ஆகா என்ன அப்பதான் பார்த்தார் தேவத்திரு வள்ளுவன்
பார்த்தான் தெய்வ திருவள்ளுவர். வள்ளுவன் ஆகா என்ன மாறி வழியடித்த காரணத்தால் அப்பா வள்ளுவா என்ன மாணிக்க கைலாசத்திற்கு நீ ஆகாது ஆகாது ஆகாது. பூலோகத்திலே சென்று சென்று பிறக்கும் இறக்கும் குழந்தைகளுக்கு ஜாதகம் கணிக்கக்கூடிய சரி பாதக பாப்பானாக போக கடவுதுன்னு சாபத்தை கொடுத்தா. சாபம் கொடுத்தாச்சு. ஆமா சரி சாபத்தை கொடுத்து ஆண்டவன் ராஜாதி சிவபெருமா தேவபெருமான் அங்க என்ன நினைக்கிறாள் தெரியுமா? நினைக்கிறார் ஐயா படைத்து விட்ட மணக்கேளுக்கு படியலுக்கு வேணும் என்று அங்கே இட்டதொரு மணக்கேளுக்கு இறையலக்க வேணும் என்று எங்க வருகிறார்? படைத்த மனுக்களுக்கு வடியிழக்க வேண்டும் என்று நாளை இதனை எடுத்து ஆமையா நாளை இதனைய கொண்டு நாதன் சிவபெருமா எங்கே வடியிழக்கிறார்? அவர் நாளை இதனை எடுத்து நாடெல்லாம் வடியிழக்க முடியுமா? முடியாது. உமா பார்வதி இடத்திலே படியரிசியை வாங்கி கொண்டு பூலோக தேசத்திலே வந்து சிவபெருமாள் படியளக்கிறார். என்ன விதமாக ஆண்டவன் படியளக்கிறாள் தெரியுமா? எப்படி படியளக்கிறான்? நாளில் நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து நாதன் சிவன் படியளந்தார். நாதன் சிவன் படியளந்தார் நாளே நல்ல தினையடுத்து நாளே நல்ல தினையடுத்து நாளே நல்ல தினையடுத்து தினையடுத்து சொல்ல நாடையெல்லாம் படியளந்தா உரிய நல்ல தினையடுத்து உரிய நல்ல தினையடுத்து உரிய நல்ல தினையடுத்து தினையடுத்து பகவான் உலகேமெல்லாம் படியளந்தார் உலகேமெல்லாம் படியளந்தார் உரிய நல்ல தினையடுத்து உரிய நல்ல தினையடுத்து தினையடுத்து நாளிதனை எடுத்து நாடெல்லாம் அடியிழக்க முடியுமா? முடியாது. உரியதனை எடுத்து உலகமெல்லாம் அடியிழக்க முடியுமா? முடியாது சுவாமி. ஒரு காலம் முடியாது. படைத்தது ஒரு மனுக்களுக்கு முதல் எறும்பு வரை என்ன 1000 சிவராசிகளுக்கும் அந்த சிவராசிகளுக்கும் கல்லினோல் தேரை முதல் கருக்குழியில் உள் சிசு வரைக்கும் அப்படியே ஈசன் படியளந்தார். சரி புளிய முத்துக்குள் இருக்கும் வண்டு முதல் மாங்கொட்டைக்குள் இருக்கும் புழு முதல் அந்த பூச்சி புழு முதல் ஈசன் பகவான் படியளந்தார். படியளந்து விட்டு கைலேங்கிரி பருவத்திற்கு வரும்போது அம்மாவாகப்பட்ட உமை பகவ பார்வதிக்கு சரி சின்ன ஆலோசனை. என்ன ஆலோசனை? ஆகா என்ன இந்த பகவான் படியிழக்க போறேன்னு போறாரு. அடிக்கடி போறாரு. இவர் படியிழக்கத்தான் போறாரா இல்லை என்றால் வேறொரு மனுக்களுக்கு படியிழக்காரா? சின்ன வீடு செட்டப் பண்ண போறாரா? அப்படி என்று பார்வதா தேவிக்கு சந்தேகம். சரி சந்தேகம் வந்தவுடனே பார்வதா தேவி ஆண்டவனை பரிசோதிக்க வேணும் என்று யாரை அழைக்கிறாள் தெரியுமா? யாரை? ஆதிசக்தியான பார்வதி. இந்த பகவான பரிசோதி என்ன செய்யணும்? சிமல் கடையணும். சரி சிமல் ஒன்று கடந்து ஈசன் பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று ஆதிசக்தியான பார்வதி யாரை அழைக்கிறார் தெரியுமா? ஐயா விஸ்வகர்மாச்சாரிய விமல தேவி வரவழைத்தோ வார்த்தை ஒன்றை சொல்ல கேளோ. ஐயா விஸ்வகர்மாச்சாரி அதாவது பார்வதி பகவானை பரிசோதிக்க
ஆமா. நீர் என்ன செய்ய வேணும்? என்ன செய்யணும்? சிமிழ் களைய வேண்டும். சரி. சிமிழ்னா அவங்கள மாதிரி சிமிழ் இப்ப கடைய முடியுமா? முடியாது முடியாது. அவங்கதான் கடையணும். ஆமா ஆமா. மரமா இருந்தாலும் சரி, சரி, மரத்தை ஒரு சிற்பமாக்காலும் அவங்க கையில தான் இருக்கு. அப்படி ஈயமா வளைஞ்சிரும் மரம். அவ்வளவு அழகா ஜோடிப்பாங்க, அற்புதமா ஜோடிப்பாங்க. ஆமா. சரி. அதாவது அப்படி செய்யும் போது சரி, அந்த விஸ்வகர்மா ஆச்சாரி எங்கே ஓடி வருகிறா தெரியுமா? எங்க வருகிறா? ஐயா விஸ்வகர்மா ஆச்சாரியோ அந்த தென்னிலங்கா மலையதற்கு ஓடி வரார் ஆச்சாரியோ. எங்க வராரு? எங்க வருகிறோம்? தென்னிலங்கா மலைக்கு வருகிறார் ஆச்சாரி. தென்னிலங்கா மலையிலே வந்து என்ன கம்ப பார்த்தாரு? என்ன கம்பு? காஞ்சிபுரம் கம்ப பார்த்தாரு. சரி, காஞ்சிபுரம் கம்பு. மத்த கம்பல களைய முடியாதா? முடியாது. எதுக்கு ஐயா? இந்த காஞ்சிபுரம் கம்பு தான் அழகா இருக்கும். அழகா இருக்கும். கடையதுக்கு. சரி, அப்படியா? பார்த்தார் விஸ்வகர்மாச்சாரி. என்ன சிகரா தெரியுமா? என்ன? அவ காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டே சீவல் உண்டோ வண்டி. காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டே சீமே உண்டோ வண்டி. திருக்காணி போட்டு திருஷிமீலை தான் களைந்து. திருக்காணி போட்டு திருஷிமீலை தான் களைந்து. ஐயா அந்த நல்ல சிவளரை அங்கே அந்த நல்ல சிவளரை ஐயா ஆதிசக்தி கை கொடுத்தார். அந்த ஆதிசக்தி கை கொடுத்து விஸ்வகர்மா ஆச்சாரி தென்னிலங்கா மலைக்கு ஓடி வந்து காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டுச்சிமல் உண்டு பண்ணி திருக்காணி போட்டு விட்டு திருசிமலை களைந்தார். அந்த சிமல் என்னாச்சு? ஆச்சாரி ஆகப்பட்டவர் சிமலை கையில ஏந்தனாரு, பார்வதிகளை கொண்டு கொடுத்தார். ஆச்சாரிக்கு இரு கரத்தை எடுத்து வணங்கினா. ஐயா, நீர் களைந்த சிமலோ நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. இந்த சிமிழில எண்ணத்தை பிடித்து அடைக்கலாம். ஒரு யானை பிடிச்சு அடைக்கலாமா? போகுமா? உள்ள ஒரு பூனை பிடிச்சு அடைக்கலாமா? போகாது. ஒரு குதிரை பிடிச்சு அடைக்கலாமா? அதுவும் போகாது. அது தகுந்த உயிரை பிடிச்சு அடைக்கணும். ஆமா. ஈசன் படைக்கப்பட்ட உயிரினத்திலே சின்ன உயிர் சிற்றெரும்பு. சித்தெரும்பு. ஆமா, அது தகுந்த உயிர். ஆணிலே ஒரு எறும்பையும் பெண்ணில் ஒரு எறும்பையும் இரண்டு சித்தெரும்பை பிடித்து அந்த சிமிழுக்குள்ள கொண்டு அடைச்சிட்டான். கூட்டுல கொண்டு அடைச்சாச்சு. என்ன செய்யுதா? முந்திக்கரை பட்டிலே சிமிழ முடிந்தா எக்குல கொண்டு சொருவிட்டான். ஏன் எக்குல சொருவனா? எக்குல சொருவனா கணவனுக்கு தெரியாது. எக்குல கை போகாது. இப்ப பாட்டிமாரு, சரி, இந்த காலத்து பாட்டிமாரு என்ன மணிப்பேசைக்குன்னா, சரி, கொடி போடுவாங்க. ஆமா, கொடி போட்டா மணிப்பேசல வச்சு தூக்க வேண்டியது. சரி, சோறு வேண்டியது. அப்படியா? பக்குவமா இருக்கு. அது சூடா இருக்கும். உடனே வார்த்தா என்ன மனதிலே எண்ணிக்கொண்டு அந்த விஸ்வகர்மா ஆச்சாரி செய்த சிமிழிலே இரண்டு சித்தரம்பை பிடித்தடைத்த பார்வதி பிடித்தடைத்து ஈசனாகப்பட்ட பகவான் படியிழந்து கொண்டு என்ன சொன்னாலே ஆணரும்பு பெண்ணரும்பு. சரி, அந்த ஆணரும்புக்கு வந்து ரெண்டு கொம்பு இருக்கும். சரி, இது ஆணரும்பு. பெண்ணரும்புனா என்ன? மொட்டையா இருக்கும். ஆணரும்பு முன்னாடி போகும், பெண்ணரும்பு பின்னாடி போகும். அரசாரியா ஒழுவா ட்ரெயின் போகலாம். அப்படியா? சிரிக்க மாட்டேன். சரி, உடனே பார்த்தார். பூலோக தேசத்திலே படியிழக்கும் போது அந்த சிமிழுக்குள்ள இருந்த சிற்றெரும்புக்கு இவர் படியிழந்தார். ஆமா, சரி. சிற்றெரும்பு படியிழந்த உடனே திணையரிசியை கவிக்கொண்டு அப்படியே சிமிழ சுத்துது. ஆமா, சரி. படியிழந்த பகவான் படியிழந்து கொண்டு நேரம் எங்க வராரு? ஆதிவெள்ளி கைலாசத்திற்கு வருகிறார். கைலாசத்திற்கு வரும்போது பார்வதா தேவி பாதங்கழுவினாளா? பணிவிடை செய்தாளா? செய்யலையே. ஏனு கேட்கல, ஏறிட்டு மக்கள மௌனமா இருக்கா. தூக்கிட்டு இருக்கா. அப்படியா? முகத்தை மாத்தி வச்சிருக்கா. சரி, நல்ல பாரம்பரியம் செய்வா.
சரி உழைச்சு போட்டுட்டு இருக்கா. உடனே பகவான் பார்த்தாரு. கூந்தல் முடிய. சரி பகவான் ஆதிவல்லி கைலையிலே வந்து பார்வதா தேவிய பார்த்த உடனே என்ன பகவான் என்ன கேட்கிறாள் தெரியுமா? என்ன தெரிவிக்கிறார்? வாடி பெண்ண பார்வதிய வார்த்தை ஒன்றை சொல்ல கேளா. ஏண்டி அம்மா பார்வதிய இந்த வீரம் இருப்பதென்ன? அவிழ்ந்த கூந்தல் முடியலைய தலையதுதான் ஏறிடாமல் மவுடே வாகே இருப்பதென்ன மக்கே சத்திய பார்வதிய இருப்பதென்ன டே பார்வதி. ஆமா என்னப்பா? சரி மௌனமாக இருப்பதென்ன மங்கை சக்தி பார்வதி. பார்வதி ஒரு நாள் இல்லாம இப்படி திருநாள இருக்கு என்ன மகாரணம்? பார்வதி இப்படி இருக்க பகவானே என்ன படைத்தது ஒரு மனுக்களுக்கு நீங்கள் பட்டினி இல்லாமல் படியலந்திரா. அழகா படியாந்த பகவானே. அடே பார்வதி இந்த பகவானுடைய படியலப்புல உனக்கு என்னம்மா பரிசோதனை? பட்னியா போடலையா? சரி எல்லாம் படியாந்துதான் சுவாமி இப்படி காட்டு பட்டியால என்னிடத்துல 2 சீவராசிகள் பட்டினியா கிடக்கிறது. நீங்க அதை காட்டுக்கு நான் கண்ணால் நீங்க அதை காட்டு நான் கண்ணால் அதை பார்க்க. அப்படியா? பார்க்கணும். எக்கள் முந்திலே சொருகியிருந்த சிமிளை எடுத்தாள். சிமிளை எடுத்து பார்வதியால் அவிழ்த்து பார்க்கும்போது அந்த சிமிழுக்குள்ள இருந்த சிட்டெரும்பானதோ வாயிலே இதனை அரிசியை கவி கொண்டு எங்கே வருகிறதோ அது சுத்தி சுத்தி வருகோதையா சூழவட்டம் போடுவதையா பார்த்தாயா பார்வேதியா பகவானோட பரிசோதனை. ஏ பார்வதி பார்த்தையா பார்வதி பகவானோட பரிசோதனைய பார்த்தையா? அந்த சித்தெரும்புக்கும் பகவான் படியளப்பு குறை இல்லை. அது வாயில என்ன கவி இருக்கு? திணையரிசி கவி இருக்கு. சுத்தி சுத்தி வருது. பார்வதி எங்க என்ன நடந்தாலும் இந்த ஈசனுக்கு தெரியாத மாயம் கிடையாதுங்க. இந்த உலகத்திலே தெரியாது. ஆமா தெரியத்தான் செய்யும். ஆமா அம்மா என்னம்மா? ஏ அம்மா பார்வதி அகில உலகமே நான் தான் ஒன்றினுள் அடக்கம். 7 14 புவனமும் யாங்குள்ளதான் அடக்கங்க. யாங்குள்ளதான் அடக்கம். அப்படி இருக்க இங்க என்ன நடக்குது எனக்கு தெரியாமல இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம 5 பேர் ஐயா மேல அடக்கமா இருக்கோம்ல. எதை சொன்னாலும் நம்ம தப்புறோமா? நம்ம சம்பளத்துக்கு வந்திருக்கோம். அப்பவே செய்வோம். அடே அம்மா பார்வதி நான் யாரு தெரியுமா? அம்மா அம்மா ஒண்ணு நல்ல ஒன்னாண்டி அது உடையே வரும் நான் தாண்டி. ஒன்று நல்ல ஒன்றாண்டி இந்த உடைய வரும் நான் தாண்டி. 2 ஆண்டி அது ஈசேனவே நான் தாண்டி. 2 நல்ல 2 ஆண்டி ஈஸ்வரனும் நான் தாண்டி. 3 ஆண்டி அது முக்கேனோ நான் தாண்டி. நாலாண்டி 4 திசைகளுமே நான் தாண்டி. 5 ஐந்தாண்டி வருதிய அந்த பஞ்சபூதோ நான் தாண்டி. 5 பஞ்சபூதோ நான் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டி. பார்வதிய பார்வதிய அம்மா பார்வதி 1 1 ஈஸ்வரன் தான். நான் தான். 2 ஆண்டி. சரி அந்த பகவானும் நான் தாண்டி. 3 ஆண்டி முக்கண்ணனும் நான் தாண்டி. 4 ஆண்டி. ஆமா நாதன் சிவனும் நான் தான். அது மட்டுமா? 5 ஆண்டி. 5 பஞ்சபூதமோ நான் தான். அம்மா பார்வதி 6 ஆண்டி ஆழ்கடலோ நான் தாண்டி. 7 ஆண்டி. 7 திசைகளும் நான் தான். ஆமா 8 ஆண்டி எதிர் திசையும் நான் தாங்க. நான் தாங்க. ஆமா நான் தாங்க.
9 9 ஆண்டி 9 நவக்கிரகங்களும் நான் தாண்டி 10 10 ஆமா என்ன படைத்த பகவானே நான் தாங்காரு பகவான் சொன்ன போது சரி பார்வதா தேவி இடத்துல பகவான் சொல்லுதார் என்ன அம்மா பார்வதி என்னை நீ பரிசோதித்த காரணத்தால் இந்த ஆண்டவன் சிவபெருமாள் என்ன சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அறைக்குள்ள இருந்துட்டாலும் அரணறியா மாயம் இல்ல செப்புக்குள்ள இருந்துட்டாலும் சிவனறியா மாயம் இல்ல சிவளுக்குள்ளே இருந்துட்டாலும் சிவனறியா மாயமில்லை இருந்திட்டாளோ அம்மா உடனே பார்வதி சொன்னா அறைக்குள் இருந்தாலும் அரணறியா மயம் இல்லை செப்புக்குள் இருந்தாலும் சிவனறியா மயம் இல்லை சிவனுக்குள் இருந்தாலும் இந்த சிவனுக்கு அறியாத மாயம் இல்ல பார்வதி அடே பார்வதி என்னை நீ பரிசோதனை செய்த காரணத்தினால் பிடி சாபத்தங்கார் என்ன சாபம் என்ன செய்யணும் சாபத்தை பிடிங்க ஐயா சரி நல்லா தொடச்சுக்காங்க அம்மா பார்வதி என்னை நீ பரிசோதனை செய்த காரணத்தால் அந்த காரணத்தினால் முப்பிறவி எடுக்க வேண்டும் சரி எங்க பிறக்கணும் எங்க முதலாவது பிறவி தண்ணிலே ஆமையா மதுரை தர்க்கராஜனுக்கு மகளாகவே தான் பிறந்து தர்க்க கோட்டை ஒன்னால அழியணும் ஒரு சாபம் இரண்டாம் சாபம் என்ன சாபம் கலியுகத்திலே காலியாகவே தான் பிறந்து இந்த கலியுகத்தை நீ ஆள வேண்டும் நீ கட்டி ஆளணும் ஆமா சரி அம்மா பார்வதி மூன்றாவது சாபம் என்ன தெரியுமா என்ன சாபம் அம்மா பார்வதி ஐயா தில்லை வேண்ட காடாதி ஆதி செஞ்சுடலை கள்ளமதியில அந்த மையால காடாதீல அங்கே மாஷானை கரையாதே பேச்சியாக நீ வீரந்து பேச்சியாக நீ வீரந்து அங்கே விடவும் ஜோறும் திங்க வேண்டும் பேச்சியாக நீ வீரந்து அகதகா விடவும் ஜோறும் திங்க வேண்டும் குட்ட வேச்சி காட்டு வேண வேச்சி அம்மா குட்ட வேச்சி காட்டு வேண வேச்சி மாய வேச்சி மழை வேச்சி மங்கே வேச்சி ராச்சுதையா மாய வேச்சி மழை வேச்சி மங்க பிரம்ம ராச்சுதையா வேச்சியாக நீ விடாதே மாய வேச்சியாக நீ விடாதே அங்கே விடவும் ஜோறும் திங்க வேண்டும் பேச்சியாக நீ பிறக்கணும் பிணமும் சோறும் திங்கணும் சாப்பிடணும் என் கட்ட வேச்சி குட்ட வேச்சி காட்டு வட வேச்சியாக மாய வேச்சி வள வேச்சி வங்க வேச்சி பிரமராச்சுதையாக பேச்சியாக பிறக்கணும் பார்வதி நீ பிணமும் சோறு திங்கணும் பிணமும் சோறும் சாப்பிடணும் அப்படியா ஆமா உடனே பகவான் பார்த்தார் அம்மா அதாவது எனக்கு நீ சாபத்தை கொடுத்த எனக்கு நீர் சாபத்தை கொடுத்தீர் சரி அதே சாபத்தை நான் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு தருகிறேன் முதலாவது முறையிலே ஆமா தர்க்கராஜனுக்கு மகளாக பிறந்து சரி தர்க்கராஜனுக்கு மகளாக பிறந்து 16 வயது பக்குவதி பெண்ணாக இருக்கும் போது போதே என்ன வழிய வந்து கெட்டணும் மாலை விடணும் ஆமா சரி
இரண்டாம் சாபம் என்ன? சுவாமி கலியுகத்திலே நான் காலியாகவே பிறந்து இந்த கலியுகத்தை ஆளும் போது ஆமா என் பக்கத்திலே கட்டுப்பட்டு இருக்கணும். அப்படியே கட்டுப்பட்டு இருக்கணும். ஆமா சரி. மூன்றாவது சாபம் என்ன? என்ன சாபம்? தில்லைவனக்காடு செஞ்சுடலை களம் மையாளக்காடு மாஷான பூமியில அமையா வேட்சியாக நீ பிறந்து பார்வதி பிணமும் ஜோரந்திங்கிற போன் கொடுக்கார். சாபம் கொடுத்தாச்சு. ஆமா சரி. சாபத்தை கொடுத்த உடனே பெற்றுக்கொண்டு ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமானிடத்தில் ஆமையா ஆதிசக்தியான பார்வதி கேட்கிறா. ஆகா ஆகா பகவானே, என்ன இனிமேல் கைலாசத்தில் என்னால் தன்னந்தனியாக இருக்க முடியாது. ஒரு நாள் இருக்க முடியாது. அப்ப என்ன வேணும்? என்ன வேணும் சுவாமி? என்ன? கொஞ்சி விளையாட குழந்தை வேண்டும். ஆமா சுவாமி. பார்வதி கேட்கா. பிள்ளை கேட்ட உடனே பகவான் சொல்லுகிறார், என்ன? அம்மா பார்வதி, என்ன? ஏற்கனவே உனக்குத்தான் 2 பிள்ளை இருக்குல்ல? ஆமா இருக்கு சுவாமி. என்ன பிள்ளை? ஆனா போல ஒருத்தன். சரி, அழகா ஒருத்தன். 2 பிள்ளை இருந்தும் பலன் இல்லை, இல்லாமலும் பலன் இல்லை. சாமி என் கைவே சொல்ல. சரி. ஆமா. மூத்த மகன் ஆதி மூலமோ ஆமா தாய் குணத்தை போல் பொன் வேணும் என்று சந்திக்கிற அளவி உட்கார்ந்துட்டான். எங்க பெண்கள் அதிகமா வருமோ சரி அங்க போய் உட்கார்ந்துருக்கான். இளைய மகன் வேலவன் குமரக்கடவுள். ஆமா அவர் எங்க இருக்காரு? கடற்கரையில இருக்காரு. கடற்கரையில 1க்கு 2 கட்டி அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. கீழக்கோட்டை வாசல் இருக்காரு. 2 பிள்ளை இருந்தும் பலன் இல்லை சுவாமி, இல்லாமலும் பலன் இல்லை. அதனால் ஆண்டவா பகவானே, என்ன எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? என்ன வேணும் சுவாமி? ஐயா கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சுவாமி. நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேண்டும். ஐயா மடியில் வைத்து தாளாட்டே முதலை வர்றோம் எனக்கு வேணும். விளையாட முதலை வரும் எனக்கு சாமி கையில் வைத்து விளையாடு, அங்கே கையில் வைத்து விளையாடு. கண்மணியோ எனக்கு வேணும். கையில் வைத்து விளையாடு, கையில் வைத்து விளையாடு. கண்மணியோ எனக்கு வேணும். பகவானே கொஞ்சம் விளையாட பிள்ளை வேணும். மடியில் வைத்து தாளாட்ட எனக்கு முதலை வர ஒன்று வேண்டும். கையில் வைத்து விளையாட கண்மணியும் எனக்கு வேணும். ஆமாசாமி. பகவான் சொன்ன போது என்ன ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதி சொல்லுதா? என்ன சொல்கிறாள்? அதுலயே ஆண்டவா, என்ன நீங்களும் நானும் சேர்ந்து குழந்தை பிறக்கக்கூடாது. எப்படி பிள்ளை வேணும்? எப்படி பிள்ளை வேணும்? ஏ ஆண்டவா பகவானே, என்ன எனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வேண்டும் தெரியுமா? எப்படி பிள்ளை வேணும்? ஐயா கணவன் முகம் பாராமல் ஐக்குழந்தை ஒண்ணு வேணும். புருஷன் முகம் பாராமல் புத்திரனார் ஒன்று வேணும். மன்னன் முகம் பாராமல் மன்னன் முகம் பாராமல் மணிக்குழந்தை எனக்கு வேண்டும். மன்னன் முகம் பாராமே மன்னன் முகம் பாராமல் மணிக்குழந்தை எனக்கு வேண்டும். ஆண்டவா, என்ன மன்னன் முகம் பாராம மடிக்குழந்தை வேணும். கண்டிப்பா வேணும். ஆமா. சரி. புருஷன் முகம் அறியாமல் புத்திரன் வேணும். புத்திரன் வேணும். ஆமா. என்ன உடனே பார்த்தா பார்வதி, என்ன ஏ பார்வதி, கணவன் அறியாத பிள்ளை காக்கைய. ஆமா. அது உன் சொல்லியும் கேளாது, யான் சொல்லியும் கேளாது, இந்த ஊருக்கே கேளாது. அடங்காது. வரல. சரி. அடங்காம. சரி. புருஷன் முகம் மாறாமல் புத்திரன் கேட்க அது வான் சொல்ல கேட்காது. உனக்கு அடங்காது, எனக்கு அடங்காது. காக்கா முட்டாங்க. உடனே பார்வதி சொன்னா, கேட்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிள்ளைதான் வேணும். பிள்ளைதான் வேணும் சுவாமி. அப்படியா? ஆமா சுவாமி. அம்மா பார்வதி, என்ன உனக்கு பிள்ளை வர வேண்டுமானா ஆனால் எங்க போகணும்? எங்க போகணும்? கணவன் முகம் அறியாமல் கை குழந்தை வேண்டுமானால் ஆனால் நீ எங்க போகணும்? எங்க போகணும்? யமுனா நதி கரையிலே சென்று முங்கி முழுகி 3 முங்கு போட்டு திருநீரு தான் குலைத்து இட்டநாம 21 தொட்டநாம 91 துரிதமுடன் போட்டுக்கொண்டு அவையா எங்கே போக வேணும் தெரியுமா பார்வதி? எங்க போனோம்? அந்த
ஆதி வெள்ளி கையில ஆயிரங்கா மண்டபத்துல ஆதி வெள்ளி கையில ஆயிரங்கா மண்டபத்துல 32ஆம் தோணாதியில தோண்டாத மணிவிளக்கு 32ஆம் தோணாதியில தோண்டாத மணிவிளக்கு தோண்டாகாத மணிவிளக்கு ஐயா தோண்டாத மணிவிளக்கு அங்கே சுடர வேண்டு தோண்டாத மணிவிளக்கு அது தோண்டாத மணிவிளக்கு அங்கே சுடர விட்டு பார்வதி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆயிரங்கா மண்டபம் என்ன மண்டபம் மணிமண்டபம் ஆயிரங்கால் மண்டபத்திலே மாணிக்கத்தூண் மரகதத்தூண் தங்க சிம்மாசனத்தூணிலே 1 2 எண்ணிட்டு போ. ஆமா ஒரு தூண் தவறக்கூடாது விடக்கூடாது. அதிலே நீ எங்க போகணும் ஏ அம்மா பார்வதி என்ன 32ஆம் தூணிலே தூண்டாத மணிவிளக்கு விட்டு எரியுது சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படியே எரியுது. அந்த சுடர் விளக்கு முன்னாலே சென்று ஓ முந்தியை ஏந்தனோ வேண்டும் பிள்ளை என்று கேட்கணும். ஆமா பார்வதி நினைத்தா என்ன பகவான் சொன்னதான் தாமசம். சரி பிடிச்சா ஓட்டத்தை பிடிச்சிருவாள். யமுனாதை கரைக்கு வந்தால் முங்கனா முழுகனா 3 முங்க போட்டால் அந்த யமுனா நதிக்கரையிலே ஆமையா பகவானை நினைத்து பாத பூஜைகள் செய்ய வேண்டும் என்று பார்வதாதேவி என்ன செய்கிறாள் தெரியுமா? என்ன செய்கிறா? அவ ஆத்து நல்ல மணல் குவித்த அரணரை போல் உருவம் செய்தாள். சேத்து நல்லோ மணல் குவித்த சிவனாரை போல் உருவம் செய்தார். அரண் பூஷை சிவ பூஷை அழகுடனை தான் முடித்தாள். ஓட்டேலல்லே பெருடையா ஓடி வாரா பார்வதியா நல்ல ஓடி வாரா பார்வதியா. எங்க வாரா? ஆத்து மணல் குவித்த அரணாரை போல் உருவம் செய்து சேத்து மணல் குவித்து அவையா சிவனாரை போல் உருவம் செய்து அரண் பூஷை சிவபூஷை தான் முடித்து நேர எங்க வந்தா? ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தூணிலே வருகிறாள். 32ஆம் தூணிலே தோண்டாத மணிவிளக்கு முன்னாலே வந்து முந்தி ஏந்தி தவம் இருக்க முந்தி ஏந்தி தவம் இருக்கும் போது 21ஆவது நாளையிலே ஈசன் பகவான் தோண்டாத மணிவிளக்கே தோண்டுகிறான். அப்படியே தோண்டாத மணிவிளக்கே சிவபெருமாள் தோண்டும் போது பிறக்கிறது என்ன குழந்தை பிறக்கிறது? 21ஆவது நாளையிலே பார்வதியால் முந்தானில சொட்டு சொட்டுன்னு 3 சொட்டு விழுது. 3 சுடர் விழுகிறதோ? அப்படியா? அப்படியா? சொட்டு 3 சொட்டு விழுந்த உடனே சரி பிள்ளை அப்படியே மடி கணத்தது. கூட்டி பிடித்தால் கொம்பனையா பார்வதி எங்க வருகிறாள்? கைலாசத்துக்கு ஓடி வருகிறாள். ஏன்னா இது பகவான் கொடுத்த பிள்ளை. ஆமா அப்ப அவருக்கு பிள்ளைதானே பார்க்கணும். ஆமா அவருக்கு முன்னாலதானே பார்க்கணும் என்று அந்த ஆணி வெள்ளி கையிலேங்கிரி முன்னாலே வந்து அந்த குழந்தைய விரித்து பார்க்கும் போது அந்த குழந்தை எப்படி ஐயா இருக்கிறது? எப்படி இருக்கு ஐயா? காலும் இல்ல கையோம் இல்ல ஆதை கட்டே போல உருளையா கையோமில்லை கட்டே போல வாயும் இல்ல சுவாமி வயரும் இல்லை அந்த வாய்ந்ததோடு குழந்தை கேட்டா வயரும் இல்லை குழந்தை கேட்டா மீனல்லோ
குலவி போல ஐயா குலவி போல ஈசன் பகவான் கொடுத்த குழந்தை எப்படி இருக்கு? கால் இருந்துச்சா? இல்லையே. கை இருந்ததா? இல்லை. வாய் இல்லை, வயிறு இல்ல, வாய்த்ததொரு குழந்தைக்கு முக்கியமான பொருள் இல்ல. அம்மி குலவி கூட ரெண்டு பக்கம் பிடி இருக்கும், இழுத்து அடிக்க பிடி இருக்கு. ஆமா, அந்த பிடி இந்த பிள்ளைக்கு இருந்துச்சா? தன்மை இல்ல. இல்ல. சரி, மக்கு முண்டம், ஆக்கு முண்டம், ஜாக்கு முண்டம், போக்கு முண்டமா இருக்கு. போக்கு முண்டமா இருக்கு. முக்கியமானது ஒண்ணு இருக்கும், அது இல்லங்காரே. அது என்னது சுவாமி? மூச்சும் இல்ல, பேச்சும் இல்ல. இதானா? இதேதான். சப்புன்னு நடக்கு. முக்கியமானது வேற ஏதோ நடக்குது. இது அந்த புத்தியில ஏறும். அதான பாக்க. பகவானே, பிள்ளையை பார்த்தவுடன் பார்வதி கேட்கிறாள், என்ன கேட்கிறா? ஏ ஆண்டவா வரம்பொருளே, வரம்பொருளே, நான் பிள்ளவரம் கேட்டதற்கு முண்டத்தை கொடுக்கலாமோ? வரம் கேட்டதற்கு முண்டத்தை கொடுக்கலாமோ? பகவானே, பிள்ளை வரம் கேட்ட என்ன கொடுத்திருக்கிற? இந்த முண்டத்தை கொடுத்திருக்கல. இந்த முண்டத்தை வச்சு என்ன செய்ய? ஒண்ணும் செய்ய முடியாது. மதலை வரம் கேட்டதற்கு ஆண்டவா ஆண்டவா மாமுண்டத்துல தந்திருக்கிற. சரி, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். ஆகாது, ஆகாது. பார்வதி, என்ன? நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல, நீ கேட்டியா? கணவன் இல்லாத பிள்ளை கட்ட போலதான் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். புருஷன் இல்லாத பிள்ளை பிடி முண்டமாதான் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். நீ தான் கேட்க மாட்டேன். நீ ஒத்த காலம் நின்னிய. ஒத்த காலம் எங்க வச்சிருந்தா? ஒத்த கால பக்கத்துல அவ மடக்கி வச்சிருக்கா. அப்படியா? அவ விரிச்சு வச்சிருக்கா. நீ மடக்கி வச்சிருக்கல. மடக்கி வச்சிருக்கா. அப்படி வச்சுக்கணும். சரி, உடனே பிறந்ததோர் குழந்தைக்கு குழந்தைக்கு பார்வதா தேவி சொல்லதா, என்ன இந்த குழந்தையை உருவடைத்து தாருங்கள் என்று கேட்க பிரம்மலோகத்திலே வாசம் செய்யும் பிரம்மாவை அழைத்து இந்த குழந்தைக்கு உருவடைக்க சொன்னான். பிரம்மதேவன் வருகிறார். ஒரு பிடி மண்ணெடுத்து ஈசன் படைத்ததோர் குழந்தைக்கு எப்படி உருவடைக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி? ஐயா, கால் வகுத்தார், கை வகுத்தார், கண்மூக்கு செவி கொடுத்தார், உருவடைத்தான் பிரம்மதேவன், உயிர் கொடுத்தான் சிவபெருமான். பிறந்ததோர் குழந்தையும் தான் குவா குவா குரலோசை, குவா குவா என்று சொல்லு, குவா குவா என்று சொல்லு, குரலோசை போடுதையோ குழந்தை என்ன செய்யுது? குவா குவா என்று குரலோசை போடுது. அவே குரல போடுது. ஆமா, சரி. புள்ளையெல்லாம் குவா குவான்னு குரலோசை போட்டுருக்கு. இப்ப உள்ள புள்ளைய ஊரை பிறக்கும் போதே ருவா ருவா ருவான்னு. அம்மாட்ட பால் கிடையாது. ஓஹோ, பொட்டி பாலுக்கு எச்சரிக்கை பண்ணது. அதுக்காக முயற்சி பண்ணி கேக்கு. ஏன்னா பால் கொடுத்தா மேனி ஒரு மாதிரி ஆயிரும். பொட்டி பாலு பொட்டி பாலு பொட்டி பொட்டி பாலு கேக்கு ரூவான்னு பிறகு. அதான பாக்க. ஆமையா. உடனே வார்த்தா, என்ன? பிறந்ததோர் குழந்தையை உருவடைத்தார் பிரம்மதேவர். ஆமா, உயிர் கொடுத்தார் சிவபெருமான். என் மாயவன் கண்ணபிரான் சற்றண்டே கண் திறந்தான். சரி, பிறந்ததோர் குழந்தைய பார்வதா தேவி ஆமையா என்ன செய்கிறாள்? அம்மையாகப்பட்ட பார்வதா தேவி எங்கே வருகிறாள்? எங்க வருகிறார்? கைலேங்கிரி பர்வதத்திலே கொண்டு வந்து அந்த பிறந்ததோர் குழந்தைக்கு பார்வதா தேவி பிறந்ததோர் குழந்தை கையில் எடுத்து வாரிகையில் எடுத்து அவளது கண்ணத்தை முத்தமிட்டார். கையில் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டார். எப்பா பிறந்த குழந்தை எப்படி இருக்கு? அப்படியா? ஆகா, பார்வதா தேவி குழந்தை என்ன செய்கிறார்? என் அம்மையான பார்வதா தேவி அந்த பிறந்ததோர் குழந்தையை கையில் எடுத்து என்ன செய்கிறாள் தெரியுமா? அவ வாரி நல்ல கையில் எடுத்தாள், வலது கண்ணோ முத்தமிட்டாள், நன்றி நல்ல கையில் எடுத்தாள், இடது கண்ணோ முத்தமிட்டாள், மார்போடு மார்பனை மார்போடு அதிமுகத்தில்
சத்திரவாதி முகத்திலே முத்தமிட்டு ஆகா என்ன பிறந்ததொரு குழந்தைக்கு என்ன என்ன ஐயா பேர் கொடுக்கிறார்? என்ன பேரு கொடுக்கிறார்? 21ஆவது நாளிலே தாய்ப்பால் அமிர்த ஊட்டி சீனை எல்லாம் போட்டி. ஆமா 21ஆவது நாளையில 21ஆம் நாளையில பேர் கொடுக்கிறார். பேர் நம்ம சுற்றா. என் கண்மணியாகப்பட்ட இந்த குழந்தைக்கு என்ன என்ன ஐயா பேர் கொடுக்கிறார்? என்ன பேரு கொடுக்கிறார்? இவ மணி விளக்காதில பிறந்ததாலே 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 மாயாண்டி ஒரு பிறந்ததாலே பிறந்ததாலே மாயாண்டி இவன் சுடர் ஒழுவாதில பிறந்ததாலே 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 சுடலை என்று பெயர் கொடுத்தார். பிறந்ததாலே பிறந்ததாலே இவன் முண்டமாக உருண்டதாலே 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 சத்திரவாதி முண்டே சுவாமி உருண்டதாலே உருண்டதாலே என் கண்மணியாகப்பட்ட மாயாண்டி எஞ்சுடல் ஐயா சுடலையாப்பட்டவர் என்ன செய்தா? என்ன செய்கிறார்? இவன் சுடர் ஒளிவிலே பிறந்ததனாலே என் மாயாண்டி மாயாண்டி சுடலை என்றோ அப்பா எங்க வருகிறாய் சுடலை? எங்கிறார்? இவன் முண்டமாக பிறந்ததாலே எப்பனே மாயாண்டி உடலை பார்க்கான். என்ன இந்த கண்மணி என்ன பிள்ளை பிறக்கு? என்ன பிறக்கு? இவன் முண்டமாலா பிறந்திருக்கான். ஆமா முண்டமாக பிறந்ததாலே சத்திரவாதி முண்டன் சாமத்துரை உடலை என்றோ சாமத்துரை சுடலை என்றோ அப்படியே ஈசன் பெயர் கொடுத்தான். என்ன பேர் இருக்கிறார்? பிள்ளைக்கு பெயர் கொடுத்த உடனே ஆமா பார்வதா தேவி எங்க வருகிறா? எங்க வருகிறார்? ஆண்டவன் மாயாண்டி உடலைக்கு சுடலைக்கு எங்கே இந்த மாயாண்டி உடலைக்கு சுடலைக்கு ராமகிருஷ்ணாபுர என்றெல்ல பிள்ளை மாயாண்டி மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து அப்பா மல்லிகப்பு வாசகம் வாசகமே பேச்சு வகமையாண்டி வேறு பெற்ற உடலை என்று வேறு பெற்ற சுடலை என்று ஆதி வெள்ளி கைலாசத்தில் முப்பெயர் பெற்ற மாயாண்டி முப்பெயர் கொடுத்தார் மாயாண்டிக்கு. இந்த மாயாண்டி ராமகிருஷ்ணாபுரத்தில் இருக்கிறாரே ஏன் செல்ல பிள்ளை மாயாண்டி மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து அவனுக்கு வயது என்ன ஆகிறதோ மாயாண்டி உடலைக்கு வயது 1 வயது 2 வயது உச்சம் 3 வயதா உச்சம் 3 வயதாயிற்று. 3 வயதிலே முடியிறைக்கு காது குத்தி மாயாண்டி உடலை எங்க வருகிறான்? எங்க வருகிறார்? 5 வயதாதியிலே அறமை வில்லையன் மாயாண்டி மாயாண்டி சப்பரமணிய ஊஞ்சல் இருக்கான். ஊஞ்சல் இருக்கிறார். சப்பரமணிய ஊஞ்சலிலே மாயாண்டி இருக்கும் பொழுது மாயாண்டிக்கு என்ன எங்க போகுது? எங்க போகிறதோ? இப்படி மாயாண்டி சப்பரமணிய ஊஞ்சல்ல இருக்கும் போது அங்கே கதை நடக்கிறதோ என்னையா நடக்கிறது? மையாள பூமியில யார் இருக்கா? யார் இருக்கிறார்? யான கொண்டி ஐயர் மகள் ஆயோ அங்கு தலைமகளா அவளும் அங்கே தலைப்பிள்ளையா 8 வார்த்தை சூழியாவள் தாயார் வீடு வந்தவளோ சாமநாடு சாமம் போல சதிய ஜாம வேளையில ஆனக்குட்டி ஐயர் மகள் மாயாண்டி உடல 5 வயதுல திட்டமிடுதான் என்ன நினைக்கான்? தாய்ப்பால் குடித்தவானால் தாக அடங்காது, மாதாப்பால் குடித்தவானால் மணிக்கொடு நிறையாது. அப்ப எங்க போகணும்? நம்ம அங்கதான் போகணும். பையாளம் போகணும், ஆண்டப்பிணம் திங்கணும், சுடுகாடு போகணும், சுட்டப்பணம் திங்கணும். ஆமா இடுகாடு போகணும்,
இறந்த பணம் திங்கணும் திங்கணும் எப்பா அப்பா மாயாண்டி சொல்லதான். மாயாண்டி நினைக்கும் போது கொஞ்சம் பொறுப்பா ஞாபகம் இருக்கு. சரி, அந்த உத்தரகண்ட மையாள பூமியில பாப்பான் பெற்ற திருமகளோ பாப்பாத்தி பெண்கொடியோ அவ 8 மாத சூழி ஐயா தோஷத்தாலே செத்து பாவி தான் படிந்தாள் சிவலோகம் சேர்ந்திட்டாளே கழுவி நல்ல குழுப்பாட்டி பட்டணத்தில் தூக்கி வைத்து திருவடிக்கு பிரேதம் வைத்து ஈரமண்ணு மேல் போதித்து பச்சை நல்ல இருவடிக்கு பச்சை மண்ணு மேல் போதித்து சந்தேட கட்டையில சபம் இருந்து வேகுதையா பூவரசு கட்டையில பூவரசு கட்டையில பிணமிருந்து வேகுதையா பூவரசு கட்டையில பூவரசு கட்டையில பிணமிருந்து வேகுதையா எங்க வருகிறான் மாயாண்டி உடலைக்கு சந்தேட கட்டு. அதாவது வண்ணாரம் 10 கோடி மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. வண்ணார மாடசுவாமி கோமரத்தாடிகள் உடனே ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டியாளர் அழைக்கிறார். சரி, வண்ணார மாடசுவாமி கோமரத்தாடிகள் உடனே ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டியாளர் மீண்டும் அழைக்கிறார். மீண்டும் அழைக்கிறாங்க. எங்க மாயாண்டி எங்க வாரான் உத்தரகண்ட வையாள பூமியிலே ஆடகுட்டி ஐயர் மகள் பாப்பான் பெற்ற திருமகள் பாப்பாத்தி வெண்கொடி தாயும் தளமகள் அவள் தாயும் தளமகள் அல்லவா 8 மாத்த சூழி சாதக தோஷத்தால் செத்து மடிந்தாள் சிவலோகம் சேர்ந்தா கழிவி குழுப்பாட்டி கட்டணத்திலே ஏற்றி வைத்து இருகாடாகிய சுடுகாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. சரி, பிணத்தை எப்படி இரவு மூட்டுதாங்க சந்தேன கட்டையிலே யாருக்கு வேகுது? என் மாயாண்டி உடலைக்கு பிணம் இறந்து வேகுது. அப்படியே வேகுது. அப்பா பூவரசங்கட்டையிலே பிணம் இருந்து கதகதகதான் வேகுது. வாழ்த்துக்கு பூமிக்கு வேகுது. எண்ணி இரவடிக்கு ஈரமண்டையே மேல் ஒதிந்து ராமகிருஷ்ணாபுரம் செல்ல பிள்ளவாயாண்டி உடலைக்கு அங்க பிணம் எப்படி வெந்து கொண்டிருக்கிறதோ எப்படி வேகுது. கொண்டையில தீப்பொடித்து கொழுந்து விட்டு எரியுதப்பா கொண்டையில தீப்பொடித்து ஆடவட்டும் புகையேடும் கால்வாட்டில் விழித்ததையோ தலைவாட்டில் புகையேடும் யாருக்கு? மாயாண்டி சொல்லுது. ராமகிருஷ்ணாபுரம் மாயாண்டி சுடலைக்கு பிணத்தினோட வாடை எங்க அடிக்கி இவன் சப்பரமணிய ஊஞ்சல்ல இருந்து தூங்கிட்டு இருக்கான். இந்த ராமகிருஷ்ணாபுரம் வாயாண்டி கைலாசத்திலே சப்பரமணிய ஊஞ்சல்ல தூங்கிட்டு இருக்கும் போது பிண வாடை இவனுக்கு பிச்சு பூவா மணக்கு மையாள வாடை இவனுக்கு மல்லிகை பூவா மணக்கு ஆகா இடுகாடாகிய சுடுகாட்டுக்கு போகணும். மாயாண்டி உடலை மனதில் நினைக்கிறான். என்னதான் சின்னஞ்சிறு பாலகன் போல் போனமானால் கொல்லிவாய் பேய் பிசாசலாம்ல விடாது. அப்படியே என்ன செய்யணும்? தன் சொருபத்தை மாத்தி போகணும். ஆமா, சரி. என்று என அப்பள் வாயாண்டி உடலை என்ன வடிவெடுக்கிறான். இப்படி எடுக்கிறான். அவன் முதல போல இருந்த பிள்ளை மாமரம் போல் வடிவம் கொண்டான். குழந்தையாக இருந்த பிள்ளை கோபுரம் போல் வடிவம் கொண்டான். குழந்தையாக இருந்தவில்லை கோபுரம் போல் வடிவம் கொண்ட ஐயா மண்ணுக்கோ விண்ணுக்கோ ஐயா விண்ணுக்கோ மண்ணுக்கோ விபலமாக வடிவம் கொண்ட விண்ணுக்கு மண்ணுக்கு
இருந்த இந்த சுடலை கோபுரம் போல் வடிவத்தெடுத்தா மதலையாக இருந்தான் பாரு. சரி, யாரு? மாயாண்டி சுடலை. ஆமா. எந்த மாயாண்டி? காரையாண்டி ராமகிருஷ்ணாபுரத்தில் உள்ள மாயாண்டி. ராமகிருஷ்ணாபுரம் மாயாண்டி. ஆமா. யாரு வரமாட்டேங்கய்யா? மாயாண்டி அலங்காரம் செய்யணும், அவதாரம் போட்ட வேணும், சுடுகாட்டுக்கு போக வேணும். நம்ம அலங்காரம் செய்யணும். சரி, அலங்காரம் செய்யாம போனா அங்க போக முடியுமா? போக முடியாது என்று மாயாண்டி என் செல்ல பிள்ளை தெய்வம் சரியா மகிட இசை கலைஞர்கள் உடனே வந்தாச்சு. ஏ அப்பா, மாயாண்டி எப்படி அலங்காரம் செய்கிறான் தெரியுமா? எப்படி அவனுக்கு அறையில் ஒரு சுடல சல்லேடம்மா, ஐயா 5 வாடி சுடல வல்லையம்மா, சுடல சல்லேடம்மா, ஐயோ வாடி சுடல வல்லையம்மா, ஆட பந்த சுடல கொளுத்துகிறான், தர்வேட்டு சுடல போடுகிறான், அவன் பாலி கொள்ள சுடல தலையில் மாட்டி புகழுடனே சுடல பயணமானார், அவன் கச்சேலல்ல சுடல வரைஞ்சி போட்டி கருத்த கச்ச சுடல சுங்கலிட்டார், அவன் இடாத போறான் சுடல சுங்கலில, உனக்கு எமேடோட சுடல சேரம்மா, உனக்கு சுங்கலில, உனக்கு வர்றேட பகவான் சுடல சேரம்மா, சாவடே நல்ல சாவ